ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். எல்லோரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 6, அதாவது 6வது நாள் வீடியோ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் மார்னிங் எழுந்த உடனே கொஞ்சம் புதினா தண்ணி, எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு அதை டீடாக்ஸ் வாட்டர் மாதிரி குடிச்சிக்கிட்டேன். எழுந்ததும் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா தாங்க இதெல்லாம் சாப்பிடணும். அதே மாதிரி கொஞ்சம் பாதாம் பருப்பும் காஞ்ச திராட்சையும் ஊற வச்சுருந்தேன், அதுவும் சாப்பிட்டுக்கிட்டேன். அது முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிகப்பு அவல் ஊற வச்சு, சம்பா அவல் அது வாங்கிட்டு அதை ஊற வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் துருவல், நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுக்கிட்டேன். அதுலேயே கொஞ்சம் மிச்சம் இருந்தது நான் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்குள்ளேயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். லஞ்சுக்கு இன்றைக்கி சாப்பாடு வேணாம் அப்படிங்கிறதுனால சப்பாத்தி, சம்பா அவல் சேர்த்து கொஞ்சம் போல் சாதம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா நமக்கு. இவ்வளவு நாளாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்துட்டு சாதம் சாப்பிட்லன்னா ஒரு மாதிரி இருக்கும். அந்த சோறு சாப்பிட்டா தான் ஒரு ஃபீல் வரும். நிறைய பேருக்கு அந்த ஃபீல் எனக்கும் இருக்கும். அதனால் அப்பப்போ எனக்கு சோறு சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஃபீல் வந்துச்சுன்னா நான் அவல் இந்த மாதிரி பண்ணி, ஏதாவது ஒரு அவல் தயிர் சாதம், இல்லைனா அவல் இது மாதிரி போகா மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி சாப்பிடுவேன். அதனால் அன்றைக்கி நான் இனிப்பு நம்ம சாப்பிட்டா மாதிரியும் ஒரு கிரேவிங் இல்லாமல் இருக்குங்கிறதுனால இனிப்பு சாப்பிட்றதுக்காக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே காய்கறிகள் ப்ரோட்டீனுக்காக பன்னீர் எல்லாமே கட் பண்ணி நான் கிரில் பண்ணுறதுக்காக ஓடிஜியில் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கருவேப்பிலை, சீரகம், கிராம்பு இதெல்லாம் போட்டு கொதிக்க கிராம்புன்னா ஒரு பீஸ் 2 பீஸ் தான், ரொம்பலாம் போடக்கூடாது கொதிக்க வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா பழம் எப்பொழுதுமே பழம் 1 மணி நேரம் சாப்பாட்டுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இன்னொரு ட்ரிங்க் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இது திரிபலா சூரணம். அதாவது நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய் இந்த 3 காய்களோட காய வச்சு பவுட்ரு பண்ணி அரைச்சி வச்சுருப்பாங்க. இது நம்மளும் வீட்டில் ரெடி பண்ணலாம், இல்லை முடியலைன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது மோஷன் ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது கக்கா போகிறதுல ப்ராப்ளம் இருக்குது, அப்படி காலையில் எழுந்த உடனே எனக்கு போக மாட்டேங்குது டபுள் பாத்ரூம், அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வாதம், பித்தம், கபம் இது 3ம் நம்ம உடலில் சரி சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 48 நாள் இல்லை 21 நாள் எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் எடுக்கணும். சித்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். பட் கண்டினியூஸாக எடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கணும். தொடர்ந்து நீங்கள் யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எடுக்காதீங்க. உங்கள் உடம்பு உங்கள் கையில், உங்கள் உடம்புக்கு நீங்கள் தான் டாக்டர். ஸோ நம்ம உடம்பு எப்படி இருக்குது, நம்ம என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறத நாம் தான் தீர்மானிக்கணும். இன்றைக்கி லஞ்ச் பிளேட்டில் பழம் காமிச்சிருக்கேன். பட் பழம் சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியோ இல்லை சாப்பிட்றதுக்கு அப்புறமா சாப்பிடணும். ஏன் பழங்கள் சாப்பாட்டோடு சாப்பிடக்கூடாது அப்படின்னா அதுக்கான ரீசனையும் நான் சொல்லிடுறேன். பழங்கள் டைஜஷன் ஈஸியாக டைஜஷன் ஆகிடும், செரிமானம் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 மணி நேரத்துக்குள்ளேயே அது செரித்து முடிச்சிடும். ஆனால் நம்ம புரோட்டீன் அதிகமாக இருக்கிற இந்த உணவுகள், சிக்கனோ இல்லை பன்னீர், சப்பாத்தி, சோறு இதெல்லாம் 2 மணி நேரம், 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். இப்போ நீங்கள் சிக்கன் மட்டன்லாம் எடுத்திங்கன்னா 3 மணி நேரத்துக்கு மேலே கூட ஆகும் சம்டைம்ஸு. ஸோ என்ன ஆகும், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட அந்த ஃபஸ்ட்டு செரிமானமான அந்த பழம்லாம் மேலே அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிடுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே லேட்டாக செரிமானம் ஆகிற சாதம் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ என்ன ஆகும், செரிமானம் நம்ம வயிறு கன்ஃபியூஸ் ஆகிடும். எதை ஃபஸ்ட்டு டைஜஷன் பண்ணி கொடுக்கணும், எதை பண்ணி கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி. ஸோ இப்போ நமக்கு டக்குன்னு ஒரு வேலை பார்த்துட்ருக்கப்ப திடீர்னு அங்கேருந்து உங்கள் பாஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா திடீர்னு நீ வேலை பார்த்துட்ருக்க வேலையை விட்டுட்டு டக்குன்னு இதை போய் பண்ணு, அதை போய் பண்ணுன்னு சொல்லி 2-3 வேலையை அட் அ டைமில் நம்மக்கிட்ட சொன்னால் எப்படி நம்ம பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகும், அதே மாதிரி தான் இப்போது நம்ம வயிறும் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நம்ம வயிறையும் நம்ம அழகாக பார்த்துக்கணும் இல்லையா. அதுக்காக தான் இந்த பழங்களை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா வாக்கிங், இன்றைக்கி எக்ஸசைஸ் பண்ணினது நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னா ரெகுலராக எப்பொழுதும் யோகா பண்ணுறதே போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி மூச்சு பயிற்சி ப்ளஸ் தியானம் பண்ணுறது, முத்ராஸ் பண்ணுறது உங்கள் கூட நான் கொஞ்சம் ஜாஸ்தி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மணி நேரம் பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் போய் வாக் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு 20 மினிட்ஸ். அதுக்கப்புறமா வீட்டிலையே
மொட்டை மாடியிலலாம் வந்து நிறைய காற்று அடிக்குது அப்படிங்கிறதுனால வீட்டிலேயே இன்றைக்கி பண்ணுறேன். சைடு வந்து நம்ம முதுகு எப்பொழுதுமே உட்காந்துருக்கிறப்ப நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை முதுகு வலிக்குது, எனக்கு பேக் பெயின் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து பக்கத்தில் ஒரு ரெஸ்ட்டு, அதாவது சேரில் நல்லா சாஞ்சு உட்காந்துக்கோங்க. பின்னாடி ஒரு குஷன் ஏதாவது ஒன்று வச்சுட்டு உட்காந்துக்கலாம். ஃபஸ்ட்டு சின் முத்திரையை வச்சுட்டு நம்ம ப்ரேயர்லாம் பண்ணதுக்கு அப்புறமா சின் முத்திரையை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு சின் முத்திரையை வச்சு ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு இப்போது வந்து நாசிகா முத்ரா, அதாவது ரைட் ஹேண்ட் வலது பக்கத்தில் வந்து நாசிகா முத்ரா, அதாவது விஷ்ணு முத்திரைன்னு சொல்லுவாங்க. இடது பக்கத்தில் வந்து சின் முத்திரையை வச்சுட்டு நாடி சுத்தி பிராணாயாமா. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே எல்லாமே மனம் ப்ளஸ் உடம்பு அமைதியாகிறதுக்கு நாடி சுத்தி பிராணாயாமா இதை பண்ணிவிட்டு இதை ஒரு 2 to 3 minutes பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மற்ற முத்திரைகள்லாம் நம்ம பண்ணலாம். இந்த பிராணாயாமா ஏன் பண்ணணும்? பிராணாயாமா அப்படின்னா வந்து நம்ம வந்து ரெகுலேட் பண்ணுறோம் நம்மளோட மூச்சு. பிராணா அப்படின்னா வந்து மூச்சு பயிற்சி, பிராணானா உயிர் காற்று, உயிர். இப்போது நம்ம மூச்சு காற்றை வந்து நார்மலாக அது பாட்டு நம்ம மூச்சு பயிற்சி பண்ணலைன்னா கூடவும் நம்ம அப்படியே மூச்சு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதையே நம்ம போய் கட்டுப்படுத்தணும், அதையே நம்ம போய் கட்டுப்படுத்தக்கூடாது, ரெகுலேட் பண்ணணும், அதாவது நார்மலைஸ் பண்ணணும். இப்போ தாறுமாறாக போயிட்டுருக்க ஒரு குதிரையில் நம்ம அழகாக பிடிச்சி அதை கடிவாளத்தை பிடிச்சி அழகாக பண்ணுறப்போ அது ஸ்மூத்தாக ஒரே லைனில் ஒரு நேர்கோட்டில் போய் அதனுடைய எய்ம் அடையும். அதே மாதிரி நம்ம தாறுமாறாக மூச்சு இருக்கிற இடத்துல நம்ம அதை அமைதியை இது பண்ணுறோம், ஸ்டெபிளைஸ் பண்ணுறோம். எப்படி அப்படின்னா நம்ம அழகான நான் இந்த ஸ்டேஜில் ஒரு இடத்துல அமைதியான இடத்துல பாசிட்டிவிட்டியோடு இருக்கிற ஒரு இடத்த க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்துல வலது பக்கம் இடது பக்கம் நாசி வழியாக எடுத்து வலது பக்கம் நாசி வழியாக விட போகிறோம். அப்புறம் வலது பக்கம் நாசி வழியாக எடுத்து இடது பக்கம் நாசி வழியாக விட போகிறோம். இது வந்து ஒரு மொத்தமாக ஒரு ரவுண்டு நாடி சுத்தி பிராணாயாமா. அதுக்கப்புறமா இப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கான முத்ரா, எடுத்த காரியங்களில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்கான முத்ரா கணேஷ முத்ரா. நிறைய இடத்துல நான் ஷார்ட்ஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இதுலேயும் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது அபான முத்ரா. நம்ம உடலில் இருக்கக்கூடிய காற்று, நச்சு காற்று இது எல்லாமே வெளியேற்றுறதுக்காக சமநிலையில் தசவாயுக்களை நம்ம உடலில் இருக்கிற தசவாயுக்களை வச்சுக்கிறதுக்காகவும் இந்த முத்ராவை பார்க்குறோம். நம்ம முத்ராக்கள்லாம் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். நான் 1 by 1 சொல்லிட்டு வரேன் இருக்குது. இப்போது பார்த்துட்ருக்குது பிராண முத்ரா. காலையில் எழுந்த உடனே கண்டிப்பாக செய்ய வேண்டிய முதிரைகளில் ஒன்று இந்த பிராண முத்ரா. ஏன் இந்த மாதிரி மூச்சு பயிற்சி பண்ணணும், முத்ரா பண்ணணும், தியானம் பண்ணணும்? நம்ம உடலில் நம்ம எப்படி இந்த உலகத்தில் 5 பூதங்கள் இருக்குதோ அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளேயும் வந்து பஞ்சபூதங்கள், நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த மாதிரி 5 பூதங்கள். நம்ம 5 விரலும் வந்து 5 பூதங்களோட வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 5 பூதங்களையும் இந்த விரலுக்குள்ளே நம்ம கொண்டு வந்து 1 by 1 வந்து நம்ம அதை பண்ணுறப்போ, இப்போ ஃபயர் எலிமெண்ட் அப்படின்னோன்னா நம்ம தம் ஃபிங்கரை ஃபயர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விரலுக்கும் நடுவிரல் அப்படிங்கிறது ஆகாயம், ஸ்பேஸ், அதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் 1 by 1 டீட்டெயிலாக நான் சொல்லிட்டு வரேன். இந்த 5 புலன்களையும் நம்ம கட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா இந்த 5 விரல்களையும் சேர்த்து வச்சோன்னா அது பேர் சமான முத்திரை, முகுல முத்திரை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறப்போ நம்ம உடல் வந்து உடலில் இருக்கக்கூடிய 5 புலன்களும் வந்து கட்டுக்குள்ளேயும் வரும், 5 பூதங்களும் சமப்படும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பங்கஜ முத்ரா. நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிற முதிரைகள் எல்லாமே வந்து ஒரு 5லேருந்து 7 முதிரைகள் நான் அடிக்கடி ரிப்பீட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். பிராண முத்ரா, பங்கஜ முத்ரா, அதுக்கப்புறமா வாயு முத்ரா, அபான வாயு முத்ரா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து டெய்லி தினசரி செய்ய வேண்டிய முத்திரைகளில் ஒன்று. இதை நம்ம சும்மா டிவி பார்த்துட்ருக்கப்போவோ எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம், சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு. இப்போ பார்த்துட்ருக்கிறது ஹாக்னி முத்ரா. இது வந்து மென்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஞாபக சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கும் இந்த முத்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி ரொம்ப யூஸ்ஃபுல்லான முத்ரா. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நிறைய ஏதாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், மனசில் வச்சு மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஏன் இந்த மாதிரி தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோஸ் எங்கள் சேனலில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறமா நீங்கள் இது வரைக்கும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் என்னென்னலாம் பண்ணி வெயிட்டை குறைச்சிருக்கேன், எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ எல்லாருக்கும், நம்ம வியூவர்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.